Hi friends, ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் இந்த சீரிஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்றைக்கி ஃபஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோனி MWCயில் புதுசாக 2 மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா Xperia XZ2 காம்பேக்ட் அப்படிங்கிற மாடலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 2 ஃபோன்ஸ்லேயுமே ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் தான். ஃபோன் சைஸும் பேட்டரி கெப்பாசிட்டி மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த 2 ஃபோன்ஸ்லையுமே LCD பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. Xperia XZ2 ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 5.7 inch 18:9 ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு HDR பேனல். XZ2 காம்பேக்ட் ஃபோனோட ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா 5 inch. இதுதான் சோனியோட ஃபர்ஸ்ட் 18:9 அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வர ஃபோன். இதோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோட ஃப்ளாக்ஷிப்பான Snapdragon 845 யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட RAM பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே 4GB யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 ஃபோன்ஸ்லையுமே ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 64GB கொடுத்துருக்காங்க. அப்புறம் கேமரா பார்த்தீங்கன்னா 2 ஃபோன்ஸ்லையுமே 19 மெகாபிக்சல் மோஷன் ஐ கேமரான்னு கொடுத்துருக்காங்க. இதோட அப்பச்சர் பார்த்தீங்கன்னா f1.8 அப்பச்சர் கொடுத்துருக்காங்க. செகண்டரி கேமரா பார்த்தீங்கன்னா 2 ஃபோன்ஸ்லையுமே 5 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இதோட அப்பச்சர் பார்த்தீங்கன்னா f2.2 அப்பச்சர் கொடுத்துருக்காங்க. XZ2ல பார்த்தீங்கன்னா பேட்டரி கெப்பாசிட்டி 3180 mAh கொடுத்துருக்காங்க. XZ2 காம்பேக்டில் பார்த்தீங்கன்னா 2870 mAh கொடுத்துருக்காங்க. 2 ஃபோன்ஸ்லையுமே OS Android 8.0 Oreo அவுட் ஆஃப் த பாக்ஸில் இருக்குது. சோனி இந்த முறை கேமராக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 ஃபோன்ஸ்லையுமே 4K HDRல வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். நீங்கள் மெயின் ஸ்பெஷலே 960 frames per second ஸ்லோ மோஷன் ரெக்கார்டிங் தான். அது இத்தனை நாள் 720 பிக்சல்ஸில் மட்டும்தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். இப்போது 1080லையும் எடுக்கலாம். அப்புறம் சோனி இந்த முறை ஒயர்லெஸ் சார்ஜிங் இது கொண்டு வந்திருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷனுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் வெர்ஷன் 5 கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது IP65 and 68 சர்டிஃபிகேஷனோட வருது. இது வந்து டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட். ஸோ நீங்கள் தண்ணிக்குள்ளே கூட இந்த ஃபோனை யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் ப்ரெசன்டேஷனில் எதுவும் சொல்லவே இல்லை. இந்த ஃபோன் அடுத்த மாதம் சேல்ஸ்க்கு வருது. இன்னும் இந்தியாவில் எப்போ வரும்னு கன்ஃபார்மாக சொல்லலை. இதோட ப்ரைஸ் எப்படியும் அப்ராக்சிமேட்டாக 60,000 கிட்ட வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நியூஸ் பார்த்தீங்கன்னா சாம்சங் ஃப்ளாக்ஷிப் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. சாம்சங் S9 அப்புறம் சாம்சங் S9 ப்ளஸ்ன்னு லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சாம்சங் S9ல டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 5.8 inch யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்க டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா Quad HD ப்ளஸ் AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ் பண்ணியிருக்க RAM பார்த்தீங்கன்னா 4GB யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Snapdragon 845 யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்தியா கொண்டு வரும்போது அவங்க சொந்த ப்ராசஸரான XNS ப்ராசஸர் தான் இந்தியா கொண்டு வருவாங்க. இதோட ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 2 வேரியண்ட்டில் கிடைக்குது. அதாவது 64GB இன்டர்னல்லையும் 256 இன்டர்னல்லையும் கிடைக்குது. இதோட கேமரா பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேமரா தான். கேமராவோட மெயின் ஹைலைட்டே இதான் வேர்ல்ட்லே ஃபஸ்ட்டு ஃபோன் வேரியபிள் அப்பச்சரோட கேமரா கொடுக்குறது. இந்த அப்பச்சர் பார்த்தீங்கன்னா f1.5லேருந்து f2.4 வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. 12 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இதில் OAS சப்போர்ட் இருக்குது. இதோட ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் f1.7 அப்பச்சரில் கொடுத்துருக்காங்க. இதோட பேட்டரி பேக்கப் பார்த்தீங்கன்னா 3000 mAh கொடுத்துருக்காங்க. இதோட இந்தியன் ப்ரைஸ் இன்னும் சொல்லலை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S9 ப்ளஸ். இதோட ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா 6.2 inch கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா Quad HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா அதே 64GB அப்புறம் 256GB தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமரா பார்த்தீங்கன்னா டியூயல் 12 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இந்த 2 கேமராலையுமே ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் உண்டு. இதோட பிரைமரி கேமரா செட்டப் பார்த்தீங்கன்னா அதே 1.5 அப்பச்சர்லேருந்து 2.4 வேரியபிள் அப்பச்சர் கொடுத்துருக்காங்க. இதோட செகண்டரி கேமரா பார்த்தீங்கன்னா அதுவும் 12 மெகாபிக்சல். அதோட அப்பச்சர் பார்த்தீங்கன்னா f2.4 கொடுத்துருக்காங்க. இதோட ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் அப்பச்சர் f1.7 யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட RAM பார்த்தீங்கன்னா 6GB யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட பேட்டரி பார்த்தீங்கன்னா வெறும் 3500 mAh தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி S8ல இருக்க பெரிய பிரச்சனையே இதுக்கு பேட்டரி பேக்கப்பே இல்லைன்னு தான். ஸோ இந்த முறை இவங்க பேட்டரி பேக்கப் எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம்.